friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிம்பிளான ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறோம். இது வந்து நம்ம பேக்கரியில எல்லாம் வாங்குவோம்ல plain கேக் அதே மாதிரி இருக்கும். சாயங்கால நேரத்துல டீ காபி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெண்ணெயை பீட் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வெண்ணெய் எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். வெண்ணெய் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா இந்த மாதிரி இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இத வந்து ஒரு வயர் விஸ்க் அப்படி இல்லனா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு நிமிஷம் போல நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம mix பண்றதுனால ஓகே. நான் மொத்தமா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு உடனே இத ஸ்டார்ட் பண்ணாம நல்லா இத வந்து mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். சர்க்கரையை வந்து ஒண்ணும் பாதியமா உடைச்சுக்கோங்க. ஃபுல்லா சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா உடைச்சு நம்ம சேர்க்கும்போது ஈஸியா blend ஆகி வரும். இத வந்து மறுபடியும் ஒரு நிமிஷம் போல நல்லா வயர் விஸ்க் இல்ல இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணனும். இந்த மாதிரி நல்லா விப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து முட்டை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 2 பெரிய சைஸ் முட்டை எடுத்துர்க்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா அடுத்த முட்டையை நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து அடுத்த முட்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா இத வந்து நம்ம பீட் பண்ணனும். இந்த வெண்ணெய் சர்க்கரை முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா விப் ஆகி வரணும். நல்லா அப்படியே சாஃப்ட்டா இது மாதிரி வரணும். அப்படியே அந்த ஓரங்கள்ல இருக்குறத வந்து அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி உள்ள விட்டுக்கோங்க. இந்த இத ஆன் பண்ணிட்டே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும். இல்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரேப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத ஆன் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பீட் பண்ணும்போது தான் எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா வரும். அதுக்காக தான் இப்போ பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல க்ரீமியா அப்படியே சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மாவு பொருட்கள் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அப்புறமா ஒரு 2 சிட்டிகை போல உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா சலிச்சிட்டு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து லைட்டா பட்டும் படாத மாதிரி லைட்டா ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணிர கூடாது. நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து கலந்து வந்தாலே போதும். இப்போ இதுல வந்து நம்ம பாலும் தயிரும் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் பால் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 1/4 கப் தயிர் எடுத்துர்க்கேன். புளிப்பில்லாத கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஒண்ணா கலந்து வச்சிரலாம். இது வந்து காய்ச்சின பாலை நான் ஆற வச்சு எடுத்துர்க்கேன். இது இந்த மாதிரி கலந்து ரெடியா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுறணும். பாருங்க அப்படியே கொஞ்சம் இந்த கேக்குக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். தயிர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து தயிர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம பால் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்கேன். இந்த கேக்குக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். அப்படியே நல்ல ஒரு திக்கா நல்ல க்ரீமியா அப்படியே கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். அப்படியே மொத்தமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இத வந்து நம்ம ஒரு பேக்கிங் பான்ல மாத்திரலாம். நான் இன்னைக்கு வந்து 7 இன்ச் பேக்கிங் பான் எடுத்துர்க்கேன். அதோட ஓரங்களை வந்து வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ள வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இத வந்து உள்ள மாத்திட்டு நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிரலாம். ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்குறதுனால நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா 2 வாட்டி தட்டிக்கோங்க. இனி இத வந்து நம்ம பேக் பண்ணனும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ் அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கோங்க. 7 இன்ச் பானுக்கு நமக்கு வந்து 26ல இருந்து 27 நிமிஷம் ஆகும். நான் வந்து சரியா 27 நிமிஷம் பேக் பண்ணேன். அதோட மேல வந்து கொஞ்சம் அப்படியே பிரவுன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. எப்பவுமே நம்ம பேக் பண்ணும்போது நடு ஷெல்ஃப்ல தான் நம்ம பேக் பண்ணனும். அப்பதான் வந்து 2 பக்கத்துல இருந்தும் சமமா அந்த ஹீட் வரும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிரலாம். அப்படியே அந்த ஓரங்களை வந்து நான் லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கேன். எல்லா பீஸும் வந்து சமமான சைஸ்ல இருக்குிறதுக்கு. எப்படி அந்த ட்ரிம் பண்ணதும் வேஸ்ட் கிடையாது. நம்ம சாப்பிடலாம். இது சும்மா அப்படியே போட்டோக்காக நான் வந்து சமமா இருக்குிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு வச்சிரலாம். இத வந்து நம்ம க்ரீம் கேக்குக்கு பேஸ் கேக்காவும் நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து க்ரீம் கேக் பிடிக்காது. இந்த மாதிரி plain கேக் வந்து இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட அந்த மாய்ஸ்சர் இருக்கும் இந்த கேக்ல. இல்ல அப்படினா நம்ம வந்து வெறும் பால்லயே நம்ம பண்ணலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. அப்படியே ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கும். எங்க ஊர்ல பேக்கரியில எல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு பேப்பர்ல பொதிஞ்சு வச்சிருப்பாங்க.
அதனால் நானும் அந்த எஃபெக்ட் இருக்கட்டும்னு இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுருக்கேன். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ கேக்லாம் ரெடியாக இருக்குது. எங்கள் ஊர் பேக்கரியிலலாம் இந்த மாதிரி தான் ஒரு பேப்பரில் பொதிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி நானும் அந்த நினைவுகளுக்காக, அந்த மலரும் நினைவுகளுக்காக இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.